அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். என்னது? அடிப்படை உரிமைகள், அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்ட் 3 உள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி 3 உள்ளது. ஓகேங்களா? ஸோ அதில் 12லிருந்து 35 வரை இருக்க ஆர்டிகல் அடிப்படை உரிமைகளை பற்றி கூறுகிறது. ஓகேங்களா? ஸோ அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிடமிருந்து தாக்கத்தினால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அமெரிக்க ஐக்கிய நாடுகள், அதாவது USA. ஓகேங்களா? ஸோ 1978க்கு முன்பு வரை 7 அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஓகேங்களா? 1978 44வது சட்ட திருத்தம் படி சொத்துரிமை நீக்கப்பட்டது. ஸோ தற்சமயம் 6 அடிப்படை உரிமைகள் மட்டுமே உள்ளது. ஓகேங்களா? ஸோ இந்த அடிப்படை உரிமைகள் என்னென்ன 6 அடிப்படை உரிமைகளாக பிரித்து வச்சுருக்காங்க. அதாவது 6 பகுதிகளாக பிரிச்சுருக்காங்க பார்ட்டாக. என்னென்னா, சமத்துவ உரிமை. ஓகேங்களா? அடுத்து சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சார்பு உரிமை, கலாச்சார கல்வி உரிமை, அடுத்து அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. ஓகேங்களா? ஸோ அது பற்றி நம்ம இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே. ஸோ அடிப்படை உரிமைகள் இந்திய மக்களுக்கு மட்டும் சார்ந்ததல்ல, இந்தியாவில் வசிக்கும் மக்கள் அனைவருக்கும் உரித்தானது. ஒரு ஃபாரினராக இருந்தாலும் ஒரு சில உரிமைகள் இந்திய குடியுரிமை பெற்ற இந்தியர்களுக்கு மட்டுமே உண்டான உரிமைகள். ஸோ அது எந்த மாதிரியான உரிமைகள் அப்படிங்கிறதையும் பின்னாடி பார்ப்போம். உதாரணத்துக்கு ஆர்டிகல் 15, 16, அப்புறம் ஆர்டிகல் 19, அதுக்கப்புறம் ஆர்டிகல் 29, 30. ஸோ அதெல்லாம் இந்திய குடிமக்களுக்கானது. ஓகேங்களா? ஸோ மற்றது அனைத்தும் இந்தியாவில் வசிக்கும் அனைவருக்கும் பொதுவானது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஃபாரினராக இருந்தாலும். ஓகே. ஸோ மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதால் என்ன சொல்கிறாங்க? பகுதி 3 பார்ட் 3 என்ன சொல்கிறாங்க? இந்தியாவின் மகாசாசனம் என அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே புது பாட புத்தகம் 10ஆம் வகுப்பில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் நல்ல டீட்டெயில்டாக இருக்கும், மற்ற ஸ்கூல் புக்ஸ்லேயும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது முதல் 3. ஓகேங்களா? அதாவது சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. அது ஆர்டிகல் 14லிருந்து 18 வரை இருக்கிறது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஓகேங்களா? அது ஆர்டிகல் 19லிருந்து 22 வரை இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்டிகல் 23 மற்றும் 24, சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேங்களா? ஸோ அது நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதில் ஆர்டிகல் 12லிருந்து 35 வரை இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னாலே ஆல்ரெடி. ஸோ ஆர்டிகல் 12லிருந்து 35 வரை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் கூறப்பட்டுள்ளது. ஸோ இதில் 12, 13 என்ன அப்படின்னா, 12 இந்த அடிப்படை உரிமைகள் எந்தெந்த பகுதிகளுக்கெல்லாம் செல்லும் அப்படின்னு டெஃபினேஷன்ஸ் போட்டிருப்பாங்க. அதாவது இந்திய முழுக்க. ஓகேங்களா? இந்திய முழுக்கனா பாராளுமன்றம், உச்சநீதிமன்றம், ஸோ இது எல்லாமே இன்க்ளூடட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதில் ஆர்டிகல் 12. ஓகேங்களா? ஆர்டிகல் 13 என்ன போட்டிருப்பாங்கன்னா, அதுக்கான டெஃபினேஷன், அதாவது எந்த மாதிரியான சட்ட திருத்தங்கள்லாம் இதில் மேற்கொள்ளலாம் அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு ஆர்டிகல் 366. ஓகேங்களா? ஆர்டிகல் 368 என்ன சொல்லுது அப்படின்னா, பாராளுமன்றத்துக்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கான அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த 13ல் அடிப்படை உரிமைகளில் எந்த திருத்தமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் ஆர்டிகல் 13ல், அதாவது நாடாளுமன்றத்துக்கு வழங்கிய அதிகாரமான 368 படி அடிப்படை உரிமைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 13. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில் பின்னாடி ஒரு சில கேசஸ்லாம் வரும். உதாரணத்துக்கு கேசவானந்த பாரதி கேஸ், கோகுல்நாத் கேஸு. ஸோ அந்த கேசஸ்லாம் நம்ம ஃப்யூச்சரில் டிஸ்கஷன் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்த பாரில். ஓகே. ஸோ இப்போ பார்க்க போகிறது முதல் 3. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா? ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் ஆர்டிகல் 14, அதாவது சட்டத்தின் முன் அனைவரும் சமம், ஈக்குவல் பிஃபோர் லா அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் என்னது?
ஆர்டிக்கல் 14. அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 15 மதம், இனம், சாதி, பாலினம், பிறப்பிடம் ஆகியவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல். அதாவது நம்ம ஷாப்ஸு, பப்ளிக் ரெஸ்டாரண்ட்டு, அப்புறம் என்டர்டெயின்மெண்ட் பிளேசஸில் எல்லாத்துலேயும் வந்து இந்த மாதிரி பாகுபாடு பார்க்கக்கூடாது. அதை வந்து தடை செய்திருக்கு ஆர்டிக்கல் 15. ஓகேங்களா. சேம் அதே தான் மதம், இனம், சாதி, பாலினம் இதெல்லாம் எங்கே பார்க்கக்கூடாதுன்னா பொது வேலைவாய்ப்பு, அதாவது பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அரசு வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி வேலைகளில் இந்த மாதிரி பாகுபாடு பார்க்கக்கூடாது. ஸோ ரெண்டுமே தான் ஃபஸ்ட்டு சொல்கிறது காமனாக அனைத்து பகுதிகளிலையும் சொல்லும். 16 வந்து குறிப்பாக வந்து பொது வேலைகளில் அப்படின்னு சொல்கிறது ஆர்டிக்கல் 16. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து அன்டச்சபிலிட்டி, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அது வந்து ஆர்டிக்கல் 17. ஓகேங்களா. தீண்டாமையை ஒழித்தல பற்றி கூறும் ஆர்டிக்கல் 17. ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 18 இராணுவம், கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல். ஓகேங்களா. ஸோ எஜுகேஷன் அண்ட் மிலிட்ரி அவங்க இருக்கதான் அவங்களுக்கு பின்னாடி வந்து அதாவது டிகிரி பட்டங்களை வந்து போட்டுக்கொள்ளலாம். ஸோ நம்ம இப்போ உதாரணத்துக்கு டாக்டர்னா டிஆர்னு போடுவாங்க இல்லைங்களா. ஸோ எம்பிபிஎஸ் அந்த மாதிரி பின்னாடி நம்ம ஆட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அங்கே வந்து மேஜர், அட்மிரல், ஜென்ரல், ஸோ அந்த மாதிரி இராணுவம் சார்ந்தும் பட்டங்கள் அவங்களுக்கு இருக்கும். ஸோ அதை அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்த வேணும், மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிக்கல் வந்து என்னது 18. ஸோ ரைட் டு ஈக்குவாலிட்டியில் 14லிருந்து 18 வரை இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் வெரி இம்பார்ட்டண்டான ஆர்டிகல்ஸ். ஓகே. ஸோ நம்மளோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்க 12லிருந்து 35 வரை. ஓகேங்களா. அடுத்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திர உரிமை. ஸோ இது வந்து 19லிருந்து 22 வரை இருக்குது. ஓகேங்களா. ஸோ 19 என்னது? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், அதாவது இந்தியர்களுக்கு மட்டுமானது ஒரு சில சட்டம், வெளிநாட்டுக்காரர்கள்லாம் பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு. அதாவது 15, 16. ஸோ இது அனைத்தும் வந்து இந்தியர்களுக்கான மட்டும். ஓகேங்களா. அதுக்கடுத்து 19ம் இந்தியர்களுக்கானது. ஓகே. இதெல்லாம் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து வசிக்கிறவங்களுக்கு பொருந்தாது. ஓகேங்களா. ஸோ 19 என்ன சொல்லுது அப்படின்னா, பேச்சுரிமை, கருத்து தெரிவிக்கும் உரிமை, அமைதியான முறையில் கூட்டம் கூடுதல், சங்கம் அமைத்தல். ஸோ என்ஜிஓஸ் ஆரம்பிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் எந்த பகுதியிலும் இடத்திலும் வசிக்கலாம் மற்றும் எந்த தொழில் வேணாலும் செய்யலாம். ஸோ அப்படிங்கிற இதெல்லாம் சொல்கிறது எது? ஆர்டிக்கல் 19. ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் த பேச்சுரிமை மற்றும் கருத்து சுதந்திரம். ஸோ நம்ம இதுக்கெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட்ஸ் வந்து ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல் 20, 21. 21னா 21A ஆட் ஆகும். ஓகேங்களா. ஸோ 20 and 21 வந்து எமர்ஜென்சி டைமில் கூட நீக்க முடியாத சட்டங்கள் அப்படின்னா இந்த 2 ஆர்டிக்கல், இந்த 2 சட்டம் வந்து எமர்ஜென்சி டைமில் கூட நீக்க முடியாது. 20 and 21. ஓகேங்களா. ஓகே. ஸோ 20 என்ன சொல்லுதுன்னா, குற்றம் சாட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்து உரிய ஆவணம் இல்லாமல் அவங்கள வந்து அதாவது கைது செய்ய முடியாது. மற்றும் கைது செஞ்சாலும் ஒரு குற்றத்திற்கு ஒரு முறைக்கு மேல் வந்து என்ன பண்ணக்கூடாது? தண்டனை வழங்கக்கூடாது. ஓகேங்களா. மோர் தென் ஒன்ஸ். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவர் செய்த குற்றத்திற்கு அவரையே வந்து சாட்சியாக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஆர்டிக்கல் 20. ஓகே. ஸோ அதுக்கடுத்து ஆர்டிக்கல் 21. ஸோ லிபர்ட்டி, வாழ்வதற்கான உரிமை. ஓகேங்களா. ஒரு மனிதன் அவர் வாழ்வது வாழ்க்கைக்காக ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் செஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அப்படின்னு சொல்கிறது வந்து என்னது? ஆர்டிக்கல் 21 அண்டு ஆர்டிக்கல் 21A வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. தொடக்க கல்வி பெறும் உரிமை, அதாவது 6 முதல் 14 வயது வரை உள்ள குழந்தைகள் வந்து கட்டாயமாக அவங்க வந்து கல்வி கற்றுக்கணும் அப்படின்றதுக்கான உரிமையை சொல்கிறது வந்து ஆர்டிக்கல் 21A. ஸோ இது வந்து 2002 86வது சட்ட திருத்தத்தின் மூலிமா சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ ஒரு சில கான்ட்ரவர்சியெல்லாம் வரும், நம்ம அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா. கருத்து மோதல்கள் இருக்கும் கான்ஸ்டியூஷனுக்கு, அதாவது அடிப்படை உரிமைகளை திருத்த முடியாதுன்னு நம்ம ஆல்ரெடி 13 ஆர்டிக்கல் சொன்னது. அது அப்புறம் இது எப்படி ஆட் பண்ணாங்க 2002ல். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பிரிவு 22
ஸோ சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில். ஸோ தடுப்பு காவலுக்கான ஆர்டிகல் என்னது? 22. தடுப்பு காவலில் வைப்பதற்கான பாதுகாப்பு பெறும் உரிமை. ஸோ அதை அரெஸ்ட் பண்ணவங்க வந்து என்ன பண்ணணும்? வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ளே, அதாவது ட்ராவலிங் டைம் தவிர்த்து ஒரு பகுதியில் அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ட்ராவலிங் டைம் தவிர்த்து 24 மணி நேரத்தில் அவர் வந்து நியர்பை மேஜிஸ்ட்ரேட், அதாவது நீதி அரசர் முன்னாடி அல்லது கோர்ட்டு முன்னாடி வந்து அவர் வந்து ஆஜர் செய்ய வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஆர்டிகல் 22ல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ரைட் டு ஃப்ரீடம். ஓகே, ஆர்டிகல் 19லிருந்து 22 வரை. ஓகே, ஸோ அதுக்கடுத்து ஆர்டிகல் 23லேருந்து 24 வரைக்கும் இருக்கிறது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகே, ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். ஸோ கட்டாயப்படுத்தி கட்டாய வேலை, கொத்தடிமை முறை ஒழிப்பு மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல். ஓகேங்களா? ஸோ அது கொத்தடிமை முறை எந்த ஆர்டிகல்னா உங்களுக்கு ஆர்டிகல் 23. ஓகே, அண்டு 24 வெரி வெரி இம்பார்ட்டன்ட், குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு. ஸோ 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை வந்து என்ன பண்ணக்கூடாது? ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஆர்டிகல் 24. ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த முதல் 3 டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்னது? சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை மற்றும் சுரண்டலுக்கு எதிரான உரிமை. சமத்துவ உரிமை 14லிருந்து 18 வரை, சுதந்திர உரிமை 19லிருந்து 22 வரை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23 மற்றும் 24. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இருக்கிறத வந்து நம்ம அடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.